ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயம் லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ சிக்கன், 1/2 கிலோ கறி வச்சு செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, நட்சத்திரப்பூ இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 2 தக்காளி, ரொம்ப பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க, அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கொஞ்சமாக புதினா தழையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப புளிப்பு இல்லாமல் நார்மலாக இருக்க தயிரை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட புழிஞ்சு விட்டுடலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாமே போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து கிளறி விட்டுடலாம். மசாலா எல்லாமே அந்த கறியில் பரவுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான கல் உப்பு, அதாவது நான் கல் உப்பு தான் கையில் தான் எடுத்து சேர்ப்பேன், அப்போ தான் எனக்கு அளவு தெரியும், ஸ்பூனில் போட மாட்டேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா இது பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு அந்த தண்ணியிலே, அதாவது சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதிலே கொஞ்சம் வேகட்டும். நல்லா அது ஒரு அரை வேக்காடை சொல்லுவாங்கள்ல, அந்தளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன், அதையும் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி இதோட சேர்த்துடலாம். இந்த கிரேவியோட நம்ம அரிசி சேர்த்தோம்னா பிரியாணியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது சாதத்தில் நல்லா அந்த மசாலாலாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன்லேயும் நல்லா மசாலா இறங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக பலன்னு வரும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். நான் இந்த கிளாஸில் தான் அரிசி அளந்து போட்டேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருக்கணும், ஏன்னா நம்ம தண்ணியோடு சேர்த்துருக்கோம். அப்போ கொஞ்சம் உப்பு தூக்கலாக இருந்தால் தான் நம்ம ரைஸ் வெந்து வரும்போது ஈவனாக இருக்கும். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போடுங்க, நான் சொல்கிற அளவுக்கு போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரைஸ் வெந்திருக்கு, தண்ணியும் கம்மியாயிடுச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு அது மேலே ஒரு குண்டானில் தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 ஹவர் இல்லை 10 நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா அந்த ரைஸ் எல்லாமே வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா லேசாக தண்ணி இருக்குது, அந்தளவுக்கு உதிரியாக இல்லை. நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே உதிரியாக பிரியாணி சூப்பராக வந்துச்சுங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.